விஜய் முதல்வராக பதவியேற்றதில் இருந்து திமுகவின் பி டீமாக செயல்படுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று கூறும் விஷயத்தில் தொடங்கி மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பல விவகாரங்களில் திமுகவின் குரலாகவே தாவேகா செயல்படுகிறதே தவிர மாற்றம் இல்லை என பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த சூழலில்தான் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் விஜய் எடுக்கப் போகும் முடிவு அவரது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கட்டத்தில் வந்திருக்கிறது. கடந்த 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோர் மீது பண மோசடி குற்றச்சாட்டின் பேரில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. அவர்கள் மீது வழக்கு தொடர மாநில அரசு அனுமதி அளிக்காததால் நீதிமன்றம் விசாரணை இன்னும் தொடங்காமல் உள்ளது. இந்நிலையில்தான் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றதாக கூறப்படும் பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் சிலருக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க அனுமதி கோரி தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமாருக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. முன்னதாக கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு இதே வழக்கில் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அப்போதைய திமுக அரசு அனுமதி மறுத்திருந்த நிலையில் தற்போது அமலாக்கத்துறை மீண்டும் அனுமதி கோரி கடிதம் எழுதியுள்ளது. கடந்த 15ஆம் தேதி அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள 3 பக்கங்கள் கொண்ட கடிதத்தில் கடந்த ஆண்டு அப்போதைய ஆளுநருக்கு அமலாக்கத்துறை சார்பில் அனுமதி கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநில அரசின் அறிவுறுத்தலின்படி அந்த கடிதம் திருப்பி அனுப்பப்பட்டது. அக்டோபர் 2025 அப்போதைய தலைமைச் செயலாளர் ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தில் அரசு ஊழியரை விசாரிக்க மாநில அரசே தகுதியான அதிகாரம் கொண்டது. எனவே அமலாக்கத்துறை ஆளுநரை அணுகுவதற்கு பதிலாக நேரடியாக தலைமைச் செயலாளருக்கே கடிதம் எழுதி இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறை தகுந்த ஆதாரங்கள் மற்றும் ரகசிய விசாரணை குறிப்புகளுடன் தலைமைச் செயலாளருக்கு புதிய கடிதத்தை அனுப்பியுள்ளது. தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேகா தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுவதால் அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதையே பொறுத்து இந்த பண மோசடி வழக்கின் போக்கு செல்லும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பண மோசடி வழக்கில் 2023 ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். பின்னர் 471 நாள் சிறைவாசத்திற்கு பிறகு செப்டம்பர் 2024 உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தாலும் குற்றம் நடந்ததாக கூறப்படும் காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்ததால் மாநில அரசின் விசாரணை அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை. இதனால் நீதிமன்ற விசாரணை இன்னும் தொடங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. விஜய் செந்தில் பாலாஜி மீதான புகாருக்கு விசாரணை அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அவரது கிளீன் இமேஜ் உடையும். அதோடு திமுகவின் பி டீம் என்ற விமர்சனமும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறையின் புகாருக்கு அனுமதி கொடுக்க கூடாது என தாவேகா ஆட்சி அமைய உதவிய கம்யூனிஸ்ட், IUML, VCK போன்ற கட்சிகள் இப்போதே மறைமுக போர்க்கொடி தூக்கி இருப்பதால் என்ன செய்ய போகிறார் முதல்வர் ஜோசப் விஜய் என்ற கேள்வி அதிகரித்திருக்கிறது. எது எப்படியோ செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் புகாரில் விசாரணைக்கு முதல்வர் விஜய் அனுமதி கொடுப்பார் என்கின்றன கோட்டை வட்டாரங்கள்.